அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையானது எனக்கு இந்த ஒரு 3 நாளுக்குள்ளே தீரணும், 6 நாளுக்குள்ளே தீரணும், 9 நாளுக்குள்ளே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 7 நாட்களுக்குள்ளே எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சில நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ரொம்ப ரொம்ப சக்தியூட்டப்பட்ட நாளாக இருக்கும். ஒரு சில பொருட்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த சக்தி இருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த நாளில் அந்த சக்தி வாய்ந்த பொருளை நம்ம ஒரு முறையில் பயன்படுத்தும் போது நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சூட்சமமான முறை அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாகவே நம்ம இந்த மெத்தடை எந்த நாளில் வேணாலும் செய்யலாம், நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மனசில் நீங்கள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று வச்சுட்டு பண்ணுறது சிறப்பு. சரி, இதை யாரெல்லாம் பண்ணலாம், என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 15ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 30ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த நாளில் நமக்கு அவித்தவா நவமி திதி இருக்குது. அதாவது விதவை அப்படின்னா கைம்பெண் அப்படின்னு சொல்லுவோம். அவித்த விதா அப்படின்னா தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த நாளில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா ஏதாவது புடவை, ஜாக்கெட் பிட்டு இந்த மாதிரி வாங்கி தரலாம். புடவை வாங்க காசு இல்லாதவங்க ஜாக்கெட் பிட்டாவது நீங்கள் வாங்கி கொடுக்கறது சிறப்பு. இது எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது மஞ்சள் குங்குமம் அந்த 10 ரூபா பாக்கெட்டு கூட கிடைக்குது இல்லையா, அதை வாங்கி ஒரு வெற்றிலையில் வச்சு ஒரு பூ வச்சு 1 ரூபா காயின் வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் மேலும் செல்வம் சேர்வதற்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த நாளானது நம்மளுடைய முன்னோர்களில் தீர்க்க சுமங்கலியாக இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள வழிபாடு செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும். அவங்கள குளிர்விக்கும் விதமாகவும் இந்த பரிகாரம் இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சரி, இப்போ இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து பார்த்தலாம். இன்றைக்கி செப்டம்பர் 15, ஆவணி 30ன்னு சொல்லியாச்சு இல்லையா. இன்றைக்கி திங்கட்கிழமை நாளாகவும் இருக்குது. திங்கட்கிழமைங்கிறது பொதுவாக சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாகவே கருதப்படுது. மேலும் இந்த நாளில் நமக்கு 369 அப்படிங்கிற நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த நம்பரை நம்ம சாதாரண நாளில் பயன்படுத்தினாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இருந்தாலும் இது மாதிரி சேர்க்கை இருக்கும்போது நம்ம பயன்படுத்துகிறோங்க போது 100% பலன் உடனே கிடைக்கும். சரி, இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ் தேதி 30, இதில் வர 3ஐயும் சைஃபரை ஆட் பண்ணிங்கன்னா 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது 6ங்கிற நம்பர் இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை 15, இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 + 5 = 6ன்னு கிடைக்கும். அடுத்தது 9 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது 9வது மாதம் இங்கே நமக்கு கிடைக்குது. இவை தவிர இன்னும் சிறப்புகள் இருக்குது. இனி வரக்கூடிய பதிவுகளில் நான் எல்லா சிறப்பையும் ஒரே பதிவில் சொல்ல மாட்டேன். அந்தந்த பதிவுக்குன்ட்டு ரிலேட்டடான நம்பர்ஸை மட்டும் அந்தந்த பதிவில் நான் சொல்லலான் இருக்கிறேன். சரிங்களா? இதுக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கிறது சிறப்பு. ரெட் இல்லைன்னா ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணுமான்னு செய்யலாம். நாம் மற்றவங்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். அதாவது கணவருக்காக, குழந்தைக்காக, அம்மா அப்பாவுக்காகன்ட்டு யாருக்காக வேண்டுமானாலும் இதை செய்யலாம். செய்ய வேண்டிய டைமிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று மதியம் 3 மணிலேருந்து 3 மணி 59 நிமிஷம், அதே போல் மாலை 6 மணிலேருந்து 6 மணி 59 நிமிஷம், இரவு 9 மணிலேருந்து 9 மணி 59 நிமிஷம். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த டைமிங்கை பார்த்ததையுமே தெரிஞ்சிருப்பீங்க எதுக்காக இதை சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செய்கிறது சிறப்பு. இதில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டையும் ஒன்று எடுத்துக்கோங்க. வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த ஒயிட் ஷீட்டில் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வரீங்க, அதாவது முக்கோணம் வரீங்க. இந்த முக்கோணம் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. சரிங்களா? இப்போ இதை வரைஞ்சிட்டு 3 கார்னர்லேயும் ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 6, இன்னொரு பக்கம் 9 இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. நடுவில்
369 அப்படிங்கிற நம்பரை சேர்த்து எழுதிட்டு கீழே வந்து என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக இதை வரைஞ்சிருக்கீங்களோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. பணம், வேலை, திருமணம், சொந்த வீடு, வாகனம் வாங்குற மாதிரி ஐடியா இருக்குதுன்னா வாகனம், குழந்தைங்களோட படிப்புங்கும்போது படிப்பு அல்லது கல்வி, ஆரோக்கியம், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு கேலண்டரில் கூட இந்த 369ங்கிறது ஒரு முக்கோண அமைப்பில் தான் வந்து இருக்குது. அப்படியே தமிழ் தேதியிலேருந்து நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்கள். தமிழ் தேதியிலேருந்து இங்கே இப்படி போகும்போது இங்கே கிராஸாக ஒன்று, அப்புறமா இப்படி நேராக வந்து மறுபடியும் இப்படி ஜாயிண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு முக்கோணமாக தான் வந்து அமையுது. இது வரைஞ்சாச்சு, உள்ளேயும் வந்து எழுதியாச்சு இல்லையா? அடுத்தது கீழே நீங்கள் ஒரு 18 முறை நீங்கள் என்ன கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு நினச்சிங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி எழுதி 369 நன்றி அப்படின்னு எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா பணம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு இடம் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது, அந்த பணம் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 30 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 369 நன்றி அப்படின்னு வந்து நான் எழுதுவேன். இப்போ இதையவே தான் நான் 18 முறை வந்து எழுதுவேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எழுதி 369 நன்றி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து பேசிக்கான மெத்தடு. இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது இதை மட்டும் பண்ணோம்னாவே போதும். இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சேனலில் இது சம்மந்தமாக வீடியோ வந்து போட்டிருப்பேன். கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க, பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் இந்த பேப்பருக்கு நடுவில் அந்த விருப்பம் எழுதுறீங்க இல்லையா, அங்கே கொஞ்சம் வச்சுட்டு இப்போ நீங்கள் அந்த 18 முறை எழுதுனீங்க பாருங்கள், அதை அந்த சோம்பு பக்கத்தில் வாய்ப்பகுதி கொண்டு போயிட்டு 30 லட்சம் பணம் கெடுத்து விட்டது, 30 லட்சம் பணம் கெடுத்து விட்டதுன்னு சொல்லுங்கள். 18 முறை சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த பேப்பர் அப்படியே நீங்கள் மடிச்சிருங்க. இந்த சோம்பு கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு இப்போது அந்த விருப்பம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள். உங்களுடைய உள்ளங்கையில் இந்த பேப்பரை வச்சுக்கிட்டே நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். நடந்துச்சு, 30 லட்சம் பணம் இருக்குது, போய் லேண்டு வாங்கியாச்சு, எல்லா விருப்பமும் நிறைவேறிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணணும். அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய விருப்பமான தெய்வம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் வைக்கலாம். இல்லைனா உங்களுடைய பெட்டுக்கடியில் வச்சுக்கலாம், கபோர்டில் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். நடுவில் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பேப்பரை எடுத்து வச்சு நீங்கள் இதை படித்து பார்க்குறது, இமேஜின் பண்ணுறது இன்னும் நல்லது. இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஒரு 9 நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 9 நாட்களுங்கும்போது நம்மளுக்கு 23ஆம் தேதி வரும். அது வரைக்குமே இதை வந்து அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? இப்போ புதன்கிழமை நாளில் 24ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் இந்த சோம்பை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்குலேயே மெழுகுவத்திலே காட்டி எரித்து இந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுட்டு 369 நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது 9 நாட்களுக்குள்ளே நிச்சயம் வந்து நடந்திருக்கும். நியாயமாக கேட்டிருக்கிறீங்க, இந்த 1 கோடி 10 கோடின்னு கேட்காம ஓரளவுக்கு நியாயமாக சில விருப்பங்களை கேட்டிருக்கிறீங்கும்போது கண்டிப்பாக அது 9 நாட்களுக்குள்ளார நடந்தே தீரும், சரிங்களா? அது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஒருவேளை நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நடக்கலைனாலும் நீங்கள் அதை வந்து ஊதி விட்டுருங்க. நம்மளுடைய விருப்பம் வந்து காற்றோடு கலந்து இந்த பிரபஞ்சத்தோடு கலந்துருச்சு, கண்டிப்பாக அது நிறைவேறிய தீரும், சரிங்களா? கூட 2-3 நாள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு பண்ணியிருக்கீங்க, பிரபஞ்சத்தோடு கனெக்டட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் அவநம்பிக்கையாக பண்ணியிருந்தீங்கும்போது அதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் இருந்தாலும் காற்றில் வந்துட்டு அப்படியே ஊதி விட்டுருங்க. 9 நாள் வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னாவே போதும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுத்துரும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.